Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 212. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரெண்டு பேரும் அவனுங்களை போட்டு துவன்னு துவச்செடுத்துட்டானுங்கன்னு பார்த்தா கடைசியில இவனுங்களையே போட்டு பொழந்து கட்டிட்டானுங்களே ரத்த கலரியோட பேன்னு கிடப்பானுங்க. சோ அதனால அந்த மான்ஸ்டர்ஸுக்கு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. செகண்ட் மேட்ச்ல அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னைக்குமே கிராகி மான்ஸ்டர்ஸ் ஒரு மான்ஸ்டர்ஸ் தான், அவங்க சூப்பர் அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப். இங்க சாப்பர்லாம் காட்டுத்தனமா அழுதுகிட்டு இருப்பான். ஆமா இவனுல நம்பிதான் இருந்தான், இப்ப இவனும் தோத்துட்டானுங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சல. இவனை எப்படி காப்பாத்துறது? அவ்வளவுதான், நீ சஞ்சய தூக்கி அந்த ரிங்குக்குள்ள போட்டா வேலை முடிஞ்சு தோக்க போறானுங்கன்னு சொல்லி இருக்கும் போதே திடீர்னு அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆவாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா ரெண்டு பேருமே அப்படியே கம்பு மாதிரி எந்திரிச்சு நிப்பானுங்க. இந்த மாதிரி ஜோரோவும் சஞ்சயும் எத்தனை அடி வாங்கி இருப்பானுங்க. இதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்ரா? அவ்வளவு நேரம் அந்த ஆங்கர் கண்டமெடியை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்ப எந்திரிச்சு நின்னதுக்கு அப்புறம் அவங்கள புகழ்ந்து தள்ளுவான். அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும் தான் இவ்வளவு அடியில எந்திரிச்சு நின்று இருக்காங்க. கண்டிப்பா இனிமேட்டு கேம் எக்ஸைட்டிங்கா போகுதுன்னு இங்க இப்பதான் லூஃபியோட டீமுக்கு கொஞ்சம் உயிரே வந்திருக்கும். அவ்வளவுதான், அவனுக்கு கவுந்ததை பார்த்துட்டு தோத்துட்டானுங்கன்னு நினைச்சானுங்க. ஆனா பயலுக களத்துல இறங்கிட்டானுங்கன்னு இப்பதான் நிம்மதி. என்ன இப்ப அவனை ரெண்டு பேரும் திருப்பி சண்டை போற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமாங்கறதா எல்லாத்துக்குமே டவுட். சாப்பர்லாம் அப்படியே பேன்னு முழிப்பான். அந்த டைம் என்ன ஆகும், அந்த ஃபாக்ஸி கேப்டன் என்ன பண்ணுவான், ஒன் மான்ஸ்டர் பர்கர் ப்ளீஸ்னு சொல்லுவான். உடனே அங்க இருக்கவனுங்க எல்லாருமே வாயை பொளந்துருவானுங்க. நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏன் திடீர்னு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்கன்னு. லூஃபி ஒருவேளை பர்கர் சேல் பண்ண போறாங்களா? திடீர்னு பர்கர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமாமா? அடே மூடிக்கிட்டு நில்லுடா, என்னன்னு பாப்போமானா. அப்ப மேல அந்த ஆங்கர், ஓ மை காட் எங்க மான்ஸ்டர் பர்கர் ஆர்டர் பண்ணிட்டாரு, இனிமே ஆப்பனன்ட்டுக்கு தண்டனை காதாமா. அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்த அந்த மொத்த பைரட்ஸ் கூட்டமும் திடீர்னு சந்தோஷத்துல காட்டுத்தனமா கத்துவானுங்க. அந்த வில்ல பைய வேற வில்லத்தனமா சிரிப்பானா. ரோபினுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏதோ பெருசா ஒண்ணு நடக்க போகுதுன்னு. அப்பதான் அந்த மூணு பேரும் அவனுக்கு டவுசருக்குள்ள கைய விட்டு பெரிய பெரிய ஆயுதமா எடுப்பானுங்க. தம்மா குண்டு டவுசருக்குள்ள இவ்வளவு பெரிய ஆயுதத்தை எப்படி மறைச்சு வச்சானுங்கன்னு தான் தெரியல. நமக்கெல்லாம் கொலை காண்டாவும். பின்ன வெப்பன்ஸே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி கிளீனா வெப்பனை யூஸ் பண்ணானுங்க. அப்படின்னா இது ஃபவுல் தானே. பட் அதெல்லாம் யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த டைம் நம்ம சஞ்சியும் ஜோரோவையும் காட்டுவானுங்க. கொக்கா மக்கா பெருசா ரியாக்ஷனே இல்ல, வழக்கம் போல கேஷலா இருப்பானுங்க. அதுலயும் அந்த பிக் பேனலாம் ஏதோ பெரிய இரும்பு தட்டு மாதிரி வச்சிருப்பான். அதை வச்சு மட்டும் அடிச்சான் அவ்வளவுதான், இடையில மாட்டினவன் சப்பாத்தி தான். சோ இப்படி மூணு பேரும் இப்ப காட்டுத்தனமான வெப்பனோட இருக்கானுங்க. சாதாரணமாவே இவனை தடுக்க முடியல. இந்த மாதிரி எல்லாம் வெப்பனை கொண்டு வந்தானுங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ரெட் கார்டு குடுக்கணுமாமா. ஆனா அவனுக்கு ஆளுங்க எல்லாம் எப்படி கொடுப்பானுங்க? அந்த டைம் ஜோரோ சஞ்சி எல்லாம் அப்படியே மரண மாசம் நின்றுட்டு இருப்பானுங்க. சாப்பருக்கு ரொம்ப வீதி. இந்த டைம் எப்படி எல்லாம் அடி வாங்க போறானுங்கன்னு தெரியலையேன்னு இப்படி அவனுக்கு ஃபவுல் பண்ணும்போது ரெஃப்ரி என்ன பண்ணணும், ஒன்னு எல்லோ கார்டு இல்லன்னா ரெட் கார்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். லூஃபிக்கு கொலை காண்டாவும். அடே எச்சக்கலை எரும மாட்டேன் நாயே, இந்நேரம் தான் ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவியாரா? அங்க எல்லாம் ஃபவுல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கத்திட்டே வருவான். உசோப்பு நமிய விட மாட்டாங்க. ஏன்னா இப்ப போய் இவன் ஏதாச்சும் பண்ணானா அப்புறம் அவங்க டீமுக்கு ரெட் கார்டு கொடுத்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவானுங்க. அதனால இந்த பஞ்சாயத்தை தவிர்க்க எல்லாத்தையும் சகிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. சோ இப்படி இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே அங்க அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மூணு பேருமே அட் அ டைம்ல அட்டாக் பண்ண வேகமா ஓடி வருவானுங்களா. அப்ப நம்ம சஞ்சய் பார்த்துட்டு இந்த மாதிரி சில இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே என்னால சும்மா விட முடியாது, எல்லாத்தையுமே வச்சு நல்லா தாளிக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த குரங்கமட்டைய வேகமா வருவான். ஆனா சஞ்சய் அவனுக்கு மேல பல்ட்டிய போட்டு வேகமா வந்து அந்த குரங்கமட்டையனோட மூஞ்சிலேயே சும்மா நச்சு 40 மிதி. அவ்வளவுதான், கதி கலங்கி போயிட்டான். அதுக்குன்னு அதோட விடலையே, அவன் அடிச்சே மேல எந்திரிக்க வச்சு பிளையிங்ல வந்து மூஞ்சா மிதிப்பான். அப்பவும் விடல, வளைச்சு மூஞ்சிலேயே தான் அடி. கடைசியா ஒரு மிதி விடுவான். அந்த மிதியில என்ன ஆகும், செகண்ட் கத்தி வீசிட்டு வந்திருக்கான்ல அவங்கிட்ட இருந்து ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி மூணாவது அந்த பிக் பேனுங்கிறவன் அடிச்சுக்கிட்டே வந்தால அதுக்கு நடுவுல போய் மாட்டிக்குவான். ஒரே அடி. சோ இப்ப அவங்காலே நல்லா நச்சுன்னு வச்சு செஞ்சுட்டான். அவ்வளவுதான், பேப்பரா மாதிரி அங்கேயே பேன்னு விழுந்துருவான். உடனே அந்த பச்சை மண்டையன் காண்டாயி சஞ்சிய பொலக்காம விட மாட்டேன்னு அப்படியே மின்னல் வேகத்துல சுத்திட்டே வருவான். அந்த டைம் ஜோரோ இடையில என்ட்ரி கொடுத்து அவனை தடுத்து, ஏ பர்போக்கி முஞ்சா, இது டீம் பேட்டில், அத மறந்துடாதேம்பா. யாரா இருந்தா என்னடா, உன்னை நான் போடாம விட மாட்டேன்னு கத்திய வச்சு ஓங்கி வெட்ட வருவானா. நம்ம ஜோரோக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் கத்தி இல்லனாலும் சண்டை போடணும்னு. அதுக்குமே அவன் பிராக்டிஸ் எடுத்திருப்பான். அதுல ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே அடி. அவ்வளவுதான், சுத்திக்கிட்டே நேரா அந்த கெடாமாடு கிட்ட போவான். அவனாச்சும் விலகி போயிருக்கலாம். அப்படியே நின்னுட்டு இருந்தவனே சுத்தி வெட்டினதுல அப்படியே நெஞ்சு பூரா கோடு விழுந்துரும். அவ்வளவுதான், அதுவே அவனால தாங்க முடியல. ஆனா அதுக்கப்புறமும் நம்மளுக்கு கேப் இல்ல, ஏன்னா அவனு அடிக்கும் போது கேப் விட்டானுங்களா என்ன. ஓங்கி முத்துகளையே ஒரு மிதி. அந்த பிக் பேனுக்கெல்லாம் அப்படியே உசுரே போற மாதிரி ஆயிரும். இவனுக்கு அடிக்கிறத பார்த்துட்டு அவனுங்களே ஒரு செகண்ட் மிரண்டுருவானுங்க. இவ்வளவு பெரிய அப்பாட்டகர்கிட்டயா மோதி இருக்கும்னு. அதை விட காமெடி, இதை பார்த்துட்டு இருந்தானே ஆங்கர், அவன் நடுங்குவான். பிக் பேனையே பொழந்துட்டாங்க யான்னு. இப்ப என்னன்னா முதுகுல அடிச்ச அடியில அவன் மூச்சு விட முடியாம அப்படியே பேனு நின்னுட்டு இருப்பான். இன்னும் 2 அடி வச்சா காலி. தஞ்சி அவன் பங்குக்கு வச்சு செஞ்சுட்டான். ஜோரோ பண்ண வேண்டாம், அதனால வேகமா ஓடி வருவான். இன்னும் இந்த பச்சை மட்டையை அடங்கலையே, அதனால ஜோரோ விட மாட்டேன்னு அப்படியே தடுக்க
எடுக்க ரெடியா நிப்பான். சஞ்சய் சொல்லிட்டு வந்து கரெக்டா எய்ம் வச்சு ஒரு அடி வேற யாரு மேலயும் இல்ல, அந்த ரெஃப்ரி மேலதான். அவரு தானே எதையுமே பார்க்கல. சாவுடா நான் என்ன அவங்கால வச்சு அவனை அடிச்சு தெரிய விட்டுட்டான். சஞ்சய்க்கு இதெல்லாம் இன்னும் பத்தலையாமா. அந்த ரெஃப்ரிய வச்சு செய்யாம விட்டவே மாட்டேன்பா. இப்ப என்னன்னா கிரௌட் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. எதையுமே பார்க்கலன்னு நின்னால அதனால ரெஃப்ரி மட்டை அப்படியே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி வெளியில எப்படியே வந்துருவான். வந்தவன் வேணும்னே ரெஃப்ரி அடிச்சிட்டான்ல, இனிமேட்டு அவனை விடவே மாட்டேன், அவனுக்கு ரெட் கார்டு தான் சொல்லி இந்த ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு கையை எடுப்பான். பார்த்தா சஞ்சியோட போட்டோ இருக்கும். விசிலையும் காணும். அதை பார்த்துட்டு ரோபின் சிரிப்பா. யாரு பார்த்த வேலை தெரியுமா? அதேதான் நம்ம நமி. பழைய திருட்டு பழக்கம் இன்னும் விட்டு போகல. இது இருந்தா தானே அவன் ரெஃப்ரியா இருப்பான். அதனால விசிலையும் காடியா அலேக்க தூக்கிட்டான். இப்ப என்னவோ ஜோரோ ஓடி வந்துட்டு இருக்கும் போது நம்ம சஞ்சய் அவனை அட்டாக் பண்ண நிப்பான். என்னாச்சு மறுபடியும் சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டானுலான்னு பார்த்தா சஞ்சய் ஜோரோவை ஓங்கி ஒரு கிக் வைக்க வருவான். ஐயோ சண்டை போறானுலான்னு எல்லாம் பீதியானா அதான் இல்ல. காலை தூக்கி அவன் கிக்கு வைக்க வரும்போது ஜோரோ அது மேல ஏறி நின்னுக்குவான். அவன் ஜோரோவை கிக்கிலேயே மேல தூக்கி விடுவான். நம்மாலு வந்த வேகத்துல அந்த பிக் பேனோட பல்ல புடிச்சு அப்படியே ரிவர்ஸ்ல பின்னாடி எடுத்துட்டு போவான். அங்கதான் கோல் இருக்கு. இப்போ அந்த பால் பிக் பேனோட தலையில இருக்கு. அந்த கோல்குள்ள தள்ளி விட்டா பால் கோல்குள்ள போல அவன் தான் போனான்னு ஏதாச்சும் சப்ப கட்டு கட்டுவானுங்க. அதான் ஜோரோ என்ன பண்ணிட்டான், மண்டையில தானே பால் இருக்கு, அதனால மண்டையோட வச்சு ஒரே அடி. இப்ப ஏமாத்திட்டாங்க தோத்துட்டாங்கன்னு எதுவும் சொல்ல முடியாது இல்ல. அங்க இருக்க மொத்த பைரட்ஸுமே வாய பொளந்துருவானுங்க. கொக்கா மொக்கா என்ன அடிடான்னு. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு போச்சு. ரெஃப்ரி கோல்னு தொண்டை கிளிய கத்துறதோட ஒரு வழியா செகண்ட் ரவுண்ட்ல நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்கோ. இதை யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்கன்னு. உசோப்புக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா ஆடிட்டு இருப்பானுங்க. இங்க சாப்பர் அதுக்கு மேல ஹாப்பி. எப்படியோ நான் தப்புஸ்டேன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த வெள்ள துப்பியாரி விடமாட்டேன்பா. எவன் ஜெயிச்சா எனக்கு என்ன, நீ எனக்கு தானே வேற சொல்லுவான். ஐயோ இனிய காப்பாத்துக்கடான்னு கதறிட்டு இருப்பான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா ஆப்பனண்டோட பைரட்ஸே பாராட்டி தள்ளுவானுங்க. அவனுங்க வேற லெவல்ல சூப்பரா விளையாண்டாங்க, நிஜமாவே அவனுக்கு சூப்பர் பெஸ்ட்னு. இப்படி எல்லாம் சொன்னா அவங்க கேப்டனுக்கு காண்டாகுமா இல்லையா? கொய்யாலைகளா அவங்க எல்லாம் நம்ம எனிமிங்க, சப்போர்ட்டா பண்றீங்க, சோறு கிடைக்காதும்பா. அவனால சுத்தமா நம்பவே முடியல. எப்படி இவனுக்கு கிராகி மான்ஸ்டர்ஸை பீட் பண்ணானுங்கன்னு. கொடமிளகா மூக்க எவ்வளவு ப்ராடக்ட் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான் போல. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஆளு அந்த ரெஃப்ரி. அப்படியே பேன் கிடப்பானா நம்பி போய், ஏப்பா ரெஃப்ரி இந்தாங்க உங்க விசிலு, சீக்கிரமா போங்க, அப்புறம் ஏதாச்சும் தப்பாயிரும்னு சொல்லி விசில கொடுப்பா. அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா இது ஃபவுல் பிளே தான், அவனை நான் விட போறது இல்லைன்னு சொல்லி விசில் அடிப்பானா. ஃபைனல் விசில அடிச்சாச்சு, கேம் முடிஞ்சு போச்சு, வின் பண்ணிட்டாங்க ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அங்க பயங்கரமா பட்டாசெல்லாம் வெடிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ரெஃப்ரி முழிப்பான், எது மேட்ச் முடிஞ்சு போச்சா, என்னடா நடந்துச்சுங்கன்னு சுத்தி முத்தி பாப்பான். அதான் அவங்களோட ஆளுகளே அங்க அடி வாங்கி பேனு கிடப்பானுங்க. ஏன்னா இவரு தான் அவங்க டீம் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா பார்க்க மாட்டாரு. தப்பு இப்போ மொத்தமா தப்பாயிருச்சு. மொத்தத்துல ஸ்டார் ஹேட்டோட டீம் இப்ப வேற லெவல்ல வின் பண்ணிட்டாங்க. ஆமா இவனு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா தோப்பானுங்களா? சஞ்சி நம்ம நமிய ரோபினியும் பார்த்தோன்னா அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி வருவான். எப்படி நான் மாஸ்க் ஆடிட்டேன்னு கேட்பானா. வேற லெவல் பண்ணிட்டப்பான்னு பாராட்டி தள்ளுவாங்க. எங்க உசோப்பு ஜோரோவா அடிச்சு சூப்பர் மாப்ள நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்பா. நீ சொல்லி ஒன்னும் நான் கிண்டலாம் பானா உச்ச கட்டாவானோ. சரி ரைட்டு, இப்போ ஒரு மேட்ச் அவங்களும் இன்னொரு மேட்ச் இவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஃபாக்ஸி பைரட் குழுல இருந்து யார வேணாலும் இவங்க சைடு பிக் பண்ணிக்கலாம், இல்லன்னா ஃபாக்ஸி பைரட்டோட சிம்பலை கூட எடுத்துக்கலாம். சோ ஸ்டார் ஹேட்டோட கேப்டனுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு அத்தனை பேரும் அங்க ஆர்வமா பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம லூஃபி என்ன சொல்ல போறான், யார கூப்பிட போறான்னு. வேற யாரு அவன் தான் சொல்லுவான். யாரு நம்மளான்னு எல்லாம் மாத்தி பீதியாவாங்க. இதுல சில பேரெல்லாம் கண்டிப்பா நானா தான் இருக்கும். ஏன்னா என்னையத்தான் அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே லுக் விட்டுட்டு இருந்தாங்கிற மாதிரி யோசிப்பான். எல்லாருமே அங்க பீதியில இருப்பாங்க யார கூப்பிட போறானோன்னு. சாப்பரே அங்க நடுங்கிட்டு இருப்பான். என்ன லூஃபி எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. நான் யார சொல்ல போறேன்னு சொல்லி எடுப்பான். அதுக்குள்ள நமி வந்து தடுப்பாளா. அட ஏமா நீ வேறன்னு எல்லாம் போத்துன்னு விழுவாங்க. அந்த டைம் தான் நமி கிரிமினலா ஒரு விஷயத்தை யோசிப்பா. என்னன்னா அவங்க பாஸ் அடுத்த ரவுண்ட் வர போறான். அவங்கிட்ட ஸ்லோ பீமோட பவர் இருக்கு. அவன் மட்டும் அடுத்த ரவுண்ட் வந்தான்னா கண்டிப்பா இவங்களால அவன் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த கேம்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். அவனை மட்டும் இப்ப பிக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த ரவுண்ட் அவங்களால உருப்படியா விளையாட முடியாது. அப்படிங்கும்போது ஈஸியா ஜெயிச்சிடலாம்ல. அதை வச்சே சாப்பரை ஈஸியா இவங்க ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் இவங்க சாப்பரை இப்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து அடுத்த மேட்ச்ல தோத்தாங்கன்னா மறுபடியும் சாப்பரை கூப்பிட்டு போயிருவாங்க. அது பெரிய பஞ்சாயத்து. அதனால அவன் பாஸ நம்ம பக்கமா கூப்பிட்டு அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பா. உடனே எல்லாத்துக்குமே அள்ளு விடும். ஐயோ அவன் ஃபாக்ஸி கேப்டனை கூப்பிட போறானா. அப்படி அவன் கூப்பிட்டுட்டானா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்ல. இவங்க ரொம்ப மோசமானவங்க கேவலமானவங்கன்னு வாயில வந்ததெல்லாம் சொல்லி திட்டிட்டு இருப்பானுங்க. அதாவது இவனு ஏதாச்சும் டெகால்ட்டி வேலை பண்ணா அது சரியாமா, இதே ஆப்பனட் நியாயமா விளையாண்டா அது தப்பாமா. ரொம்ப கேவலமா நம்பிய பேசுவாங்க. இப்படி ஒரு பிளான போட்டு தந்திருக்காளே இவெல்லாம் மனுஷியா, இவ உருப்புடுவாளா, இவ தேர மாட்டா, இவ ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல அப்படி இப்படின்னு வேணும்னு இன்சல்ட் பண்ணுவானுங்க. ஏன்னா அப்பந்தானே லீடரை வேண்டாம்னு சொல்லுவாங்க. நமிய இன்சல்ட் பண்ண உடனே நம்ம சஞ்சய்க்கு சம காண்டாவும். அவன் ஒரு சைடு புடிச்சு வாங்கன்னு வாங்கிட்டு இருப்பான். இதுல வேற அந்த கேப்டன் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு இந்த மாதிரி லீடர் இல்லாத ஒரு டீம் கிட்ட மோதி ஜெயிச்சா அதெல்லாம் நிஜமான வெற்றியா? கிடையவே கிடையாது. அப்படி இவங்க ஜெயிச்சாங்கன்னா அது ஜெயிக்கிறதே கிடையாது. இது ஒரு கேவலமான விக்டரியா தான் இருக்கும். அது ஒரு நல்ல மேட்சும் கிடையாது. அப்படி இப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் சொல்லி அவங்க மனசை மாத்த முடியுமோ அப்படி எல்லாம் சொல்லி வளைச்சு பேசுவானுங்க. அவனுக்கு பேசுறத கேட்டுட்டு நமியே உட்காந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. ராபின் தான் கவலைப்படாத பைரட்ஸுங்களோட ரூல்ஸ் படி இப்படித்தான் எல்லாம் பண்ணுவானுங்க, எல்லாம் இருக்கிறதானேங்கிற மாதிரி பேசுவா.
அவனுங்க அங்க கேப் விடாம அசிங்கப்படுத்திட்டு இருப்பானுங்க. லூஃபிக்கெல்லாம் கொலை காண்டாவும். இந்த ஜோரோ பையன் நம்ம ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணாம இவனு எப்படி பண்றதெல்லாம் சகஜம் தான் நம்பி நீ தான் தப்பு பண்ணிட்டேன்பா. அவ்வளவுதான் மண்டையோட ஒரு அடிய போட்டு வாய மூடிட்டு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்பானா. இவ அடிச்சத பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் சைலண்ட் ஆகி எங்களைய மன்னிச்சிருங்க. பாக்ஸி டீம்ல உங்களுக்கு யாரு வேணுமோ யார வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் வின் பண்ண டீம், உங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்படியே அந்த பல்ட்டி உடனே மறுபடியும் எல்லாம் பழைய மாதிரியே பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயோ ஒருவேளை நம்மள சூஸ் பண்ணிடுவானோன்னு அவனுக்கு ஆளும் மூஞ்சும் மொசர கட்டையும் எவனை பார்த்தாலும் மனுஷனுங்க மாதிரியே இல்ல. அந்த பாக்ஸி பைரட்டுகெல்லாம் பயங்கரமான பீதி. ஏன்னா நம்மால வேற இழிச்சுக்கிட்டே லுக் விடுவானா. கண்டிப்பா அவன் என்னதான் சூஸ் பண்ண போறான் எனக்கு நல்லா தெரியும்னு இருந்தாலும் முழிச்சுக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலுமே அவன் எல்லாத்துக்குமே ரெடி. இன் கேஸ் அவன் இவனை சூஸ் பண்ணிட்டான்னா அவன் குரூவுக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பை பை சொல்லிட்டு எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம போய் சேர்ந்துட வேண்டியதான். எப்படி இருந்தாலும் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் இவனை மதிக்க மாட்டாங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிப்பான். எங்க ரோபின் அவங்க பாஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நமக்கு அட்வான்டேஜ் தான், அவங்க தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்டா 4 பேரும் சேர்ந்து நின்னுட்டு வேண்டவே வேண்டாமாங்க. அதை பார்த்துட்டு அந்த பாக்ஸி பையலுக்கு அசிங்கமா போயிடும், எது பாஸையே வேணாட்டாங்களான்னு. பட் அவங்க டீம் ஆளுகெல்லாம் நீங்க எங்களுக்கு வேணும் பாஸ், அதனால நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேணும்னே வெறுப்பேத்தி விடுவானுங்க. அவங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, அடுத்த ரவுண்ட்ல அவங்கள வச்சு செஞ்சே ஆகணும், எங்களுக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்கும் பாஸ், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படி அப்படின்னு பயங்கரமா அவனை ஏத்தி விட்ட உடனே அவனுக்கு என்ன செம ஹாப்பி. நீங்க தான் என்னோட நிஜமான காம்ரேட்ஸுங்க, உங்களை உயிர் உள்ள வர மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சஞ்சய் பார்த்துட்டு அடே ஓவரா சீன் போடாரா தாங்க முடியலமா, மறுபடியும் சோகமாயி அப்படியே போத்தனே வந்துருவான். சோ இப்படி நம்மளால ஒரே சஸ்பென்ஸ் வச்சு அவனை எல்லாம் சாவடிச்சுட்டு இருக்காங்க. சரி இப்ப யாரதான் சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டவனே அங்க சாப்பர்லாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணுவான், நம்மள தான் எப்படியும் சூஸ் பண்ணுவான், மறுபடியும் டீமுக்கு போய் சேர்ந்துடலான்னு. ஆனா நம்மால வைப்பான் பாருங்க ஒரு ட்விஸ்ட், எனக்கு தேவை ஷெல்லி அப்படிம்பா. யாரானா அந்த வயசான ஒரு டோன்ஜிட்டு. அதை கேட்டவனே இங்க சாப்பரோட மூஞ்ச பாக்கணுமே, ஆட பாவி கடைசியில என்னைய விட்டுட்டியாடான்னு அப்படியே திருன்னு முழிப்பான். இந்த லூசு பைய மனசுல என்ன நினைச்சிட்டு இந்த வேலையை பண்ணான்னு தெரியல. எல்லாம் மூஞ்ச போட்டு இழுத்து பாடுபடுத்துவாங்க, நீ என்ன லூசாடா இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டியேன்னு. இதுக்கு பேசாம அவன் சாப்பரையே செலக்ட் பண்ணிருக்கலாம். பாவம் பைய அங்க மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவான். இனிமேட்டு நீ பர்மனண்டா எங்க கூட தான் இருக்க போறேன்னு அவ கொஞ்சம் தள்ளுவா. உசோப்பு நம்பிய விடுறதா இல்ல, மூஞ்ச போட்டு இழுத்து லூஃபிய ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க. அட அவன் இந்த கல்யாணியை தான் திருப்பி கொண்டு வந்திருப்பான். அட அவனுக்கு வந்தப்ப அந்த கல்யாணியை புடிச்சிட்டாங்கல்ல, சோ டோன் ஜெட்டுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறக்காக கல்யாணியை சூஸ் பண்ணி வாங்கியிருக்கான். அப்படின்னா இவரோட கிராமத்துக்கு அவர் திருப்பி போலாம்ல, அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக. அவரு நம்மளால கஷ்டப்பட்டு சண்டை போட்டாங்கல்ல, ரொம்ப அடிபட்டுச்சாங்கிற மாதிரி நல்லா விசாரிப்பாரு. இந்த ஜோரோ சும்மா இல்லாம ஒரு மஞ்சமாக்கா இருந்ததுனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டேன், இல்லன்னா வேற லெவலுக்கு சண்டை போயிருக்கும்பா. வேற யாரையும் இல்ல சஞ்சய தான் சொல்றான். அவ்வளவுதான் காண்டாயி மறுபடியும் சண்டைய போட ஆரம்பிச்சிருவானுங்க. லூஃபிக்கு அதை பார்க்கும்போது சிப்பா வரும். உடனே தோன்றிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லுவாரு. ஏன்னா இப்ப அவர் கல்யாணியை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட கிராம மக்கள் கூட போய் சேர்ந்துக்கலாம்ல. இதை பார்த்த உடனே உசோப்புக்கும் நம்பிக்கும் பரவாயில்ல இதுவும் நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவரு போகும்போது என் இடத்துக்கு வாங்க, நிறைய சீஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாரா, யோ என்ன சாப்பாடு கொடுத்து சாவடிக்க பாக்குறியா, ஏன் சாமா போயிருமா. அவரு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாரு, நம்மளாலும் ஒண்ணு பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு வாங்க. இப்ப இவங்களோட ஆளு அங்க மாட்டிட்டு இருக்கானே, அவன் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, ஆமா இப்ப அவங்க சாப்பரையும் கவனிக்கணுமே, அவன் அங்க கேப் விடாம அழுதுகிட்டு இருப்பான். அப்படியே அவனை லுக்கு விடும்போது லூஃபி என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறாமா, நீ ஒண்ணு கவலைப்படாத சாப்பரு, நெக்ஸ்ட் கேம்ல வின் பண்ணி கண்டிப்பா உன்னைய காப்பாத்துவேன், நீ தைரியமா இரு, உனக்கு எதுவும் பஞ்சாயத்து இல்லையாமா, சும்மா கெத்தா உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டீல எனக்கு இது போதும், தைரியமா விளையாண்டு வின் பண்ணிட்டு வாங்கம்மா. உடனே எல்லாம் வெறியோட ரெடி ஆவாங்க. உசோப்பு சாப்பரை பார்த்து என்கிட்ட விட்டு இல்ல, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதம்மா, நீ வேடிக்கை மட்டும் தான்டா பாப்பேம்மா. சரி அடுத்த கேம் என்னன்னு பார்த்து தட்டி தூக்கிடுவோம், கண்டிப்பா இந்த கேம்ல நம்ம வின் பண்ணணும்னு சொல்லி லூஃபி கெத்தா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.